சாய்ராம். நமஸ்காரம். நாம் முன் பிறவி மனித பிறவியை பற்றி தெரிந்து கொள்ள வழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் இப்பிறவியிலே அனுபவித்து கொண்டிருக்கின்ற நன்மை தீமைகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணம் வேறு எங்குமே இல்லை, நம்முடனே இருக்கிறது. நம்முடைய இந்த உடம்பிலே உள்ள ஆத்மா முன் மனித பிறவிகளிலே என்ன நல்ல காரியங்களையோ என்ன தீய காரியங்களையோ செய்திருக்கின்றது என்ற வாசனையை சுமந்து கொண்டு வந்திருக்கிறது. அந்த வாசனைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுவதற்கு 5ஆம் பாவம் மிக உதவியாக இருக்கும். இப்பொழுது நாம் 7ஆம் பாவத்தை பார்த்தோம். ஆனால் 8ஆம் பாவத்தை இப்பொழுது பார்க்கப் போவதில்லை. அதற்கு பதிலாக 9ஆம் பாவத்தை பார்க்கப் போகிறோம். பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் பாவத்தை பார்க்கப் போகிறோம். அதாவது இந்த 9ஆம் பாவமானது நம்முடைய இந்த பிறவியிலே நமக்கு இந்த உடலை கொடுத்த தாய் தகப்பன், அவர்களுக்கு அந்த உடம்பை கொடுத்த அவர்களுடைய தாய் தகப்பன்கள், இவ்வாறு 7 முன்னோர்களினுடைய விஷயங்களை பற்றி 9ஆம் பாவத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் நாம் அவ்வளவு தூரம் செல்ல வேண்டிய அவசியமில்லை. நாம் இந்த பிறவியிலே அனுபவித்து கொண்டிருக்கின்ற நன்மை தீமைகளுக்கு எல்லாம் முன் ஜென்மத்தினுடைய வாசனை காரணம் என்று பார்த்தோம். ஆனால் அவற்றிற்கு அந்த பிறவியிலே முற்றுப்புள்ளி வைக்காமல் இந்த பிறவியிலே அதை சுமந்து வந்திருக்கிறோம். அப்படி என்றால் அந்த நன்மை தீமைகளுக்கு தகுந்தவாறு இந்த பிறவியிலே நாம் கர்மாக்களை அனுபவிக்க வேண்டும். அப்படி இந்த பிறவியிலே அந்த மனித பிறவியிலே செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரியான நமக்கு சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கக்கூடிய தாய் தகப்பனை இந்த ஆத்மாவானது தேடும், அல்லது கடவுள் அதை அனுப்பி வைப்பார். அப்படிப்பட்ட நாம் செய்த கர்ம வினைகளுக்கு தகுந்தாற்போல் இந்த பிறவியிலே நமக்கு அமைந்த பெற்றோர்கள் இருப்பார்கள். அதாவது நாம் மிக நன்மைகளை செய்திருந்தால் அப்பொழுது அந்த பலன்களுக்கு தகுந்த மாதிரி இந்த மனித பிறவியிலே நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய பிறவியாக இருப்பார்கள். அதாவது இந்த மனித பிறவியினுடைய முன்னோர்கள் நன்மைகளையே செய்தவர்களாக இருப்பார்கள். அதனாலேயே நமக்கு நன்மைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் நம்முடைய முன்பிறவிகளிலே நம்முடைய பாவமும் புண்ணியமும் சமமாக இருந்தால் அப்பொழுது அதற்கு தகுந்தவாறு இந்த பிறவியிலே நமக்கு யார் அந்த சுக துக்கங்களை கொடுப்பார்களோ அப்படிப்பட்ட குடும்பத்திலே தான் நம்மை பிறக்க வைப்பார்கள். அதாவது நாம் எல்லோருமே சுலபமாக ஒரு வார்த்தை கூறிவிடுவோம். என்னவென்றால், எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வந்தது என்று கூறிவிடுவோம். அந்த கஷ்டம் அவர்களுக்கு மட்டுமல்ல, இவர்களை பெற்ற தாய் தந்தைகள்
அவர்களுக்கும் அந்த முன்னோர்களுக்கும் அந்த சுகதுக்கங்கள் இருந்திருக்கும். ஆகவே நாம் அனுபவிக்கக்கூடிய எல்லாமே நம்முடைய முன்பிறவியினுடைய வாசனைகளினாலும் பாவ புண்ணியங்களினாலும் நமக்கு கிடைக்கும். இதை பற்றின விரிவான கருத்துக்களையும் விரிவான பலாபலன்களையும் விரிவான பரிகாரங்களையும் அடுத்த பதிவுகளிலே நாம் காணலாம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராமாய் நமக. நமஸ்காரம்.